மேடையிலே அமர்ந்திருக்கும் அத்துணை பெரியவர்களையும் வணங்கி, பத்திரிகை நண்பர்கள், சகோதரர்கள் எல்லாத்தையும் வணங்கி, இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர்களை வணங்கி, இந்த படத்தில் சாதாரண கதாபாத்திரம் பண்ணலை, ரொம்ப முக்கியத்துவமான ஒரு காட்சியில் நடிச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பொதுவாக இந்த படத்தை பார்க்கும் பொழுது தீபாக்காவா யாரும் பார்க்க மாட்டிய, உங்கள் வீட்டில் உங்கள் தங்கச்சி, உங்கள் அக்கா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் உறவுகள் இன்றைக்கி எல்லாத்துக்குமே பாசம் இருக்குது. இப்போ ஒரு படத்தை காமிச்சாங்க, பெரிய பெரிய மாசு ஹீரோக்கள் வந்தால் மட்டும்தான் விசில் சத்தமும் கை ஒலி சத்தமும் வரும். ஆனால் 3 சின்ன பசங்க ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் தோளில் தூக்கி சுமக்கும் பொழுது நம்ம அறியாமல் உணர்வில் ஒருத்தருக்கு ஒருத்தர் கை தட்டணும் பார்த்தீங்களா? அப்போ உள்ள பாசம் மறைஞ்சிருக்கு. அதை வெளிப்படுத்துறதுக்கு தான் தயங்குறோம் எல்லாருமே. இதை ரொம்ப அருமையாக ஒரு தங்கச்சியாக அண்ணங்கிட்ட பாசத்தை ஏங்குற ஒரு சகோதரியாக ரொம்ப எனக்கு ஒரு முக்கியத்துவமான கேரக்டர் கொடுத்த தயாரிப்பாளர் டைரக்டர் தம்பிக்கு ரொம்ப நன்றி. ஒருத்தர் ஒரு காட்சியை சொல்லும் பொழுது அவர் எவ்வளோ ரசித்தாரோ அதை தான் நம்மளுக்கு பிம்பமாக கொடுக்க முடியும். அவருடைய வசனங்கள் உண்மையிலே சொல்கிறேன், இன்றைக்கி சினிமாவில் இப்படி நம்மளுடைய மனசை தொடுற மாதிரி வரிகள் எழுதுறதுக்கு ரொம்ப கம்மியான இருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் கிராமத்திலே வளர்ந்ததுனால அந்த கிராமத்தோட உணர்வை அழகாக சொல்லியிருக்கிறார். ஒரு நிறைய இடத்துல என்ன மீறி நானே சும்மா எமோஷன் கேரக்டர் தான், அதனால தான் அப்படியே கொடுக்குறாங்க. ஆனால் நான் ஒன்று சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு இந்த மாதிரி அழுகுற கேரக்டரே தொடர்ந்து கொடுக்காதியே. எல்லாரும் முத்துல குத்திடுவாங்க, தீபாக்காலாம் வெறும் அழுகுறதுக்கு தான் லாய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதையும் தாண்டி நான் நகைச்சுவை கதாபாத்திரங்கள்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். என்னமோ தெரில, உடனே ஒரு எமோஷனல் கேரக்டராக கூப்பிடு தீபாக்காவை அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஏன் தெரில, ஒருவேளை நல்ல முந்தாடியை தூக்கி ஒப்பாரி வைப்பாருன்னு நினைக்கிறாங்களோ எல்லாமே தெரியல. ஆனால் இதில் ஒவ்வொரு கதாபாத்திரங்களோடு நடிக்கும் பொழுது ரொம்ப தம்பி எனக்கு மருமகனோடு நடிக்கும்போதும் சரி, எங்கள் அண்ணன் கூட நடிக்கும்போதும் சரி, எனக்கு இப்போ ஒரு அண்ணன் இல்லைன்றது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. உண்மையிலே அந்த மாறி மாறி ஒரு சீன் நடித்தோம் நாங்கள், அது என்னால் மறக்கவே முடியாது. அந்த ரொம்ப அழுத்தமான ஒரு கதையை இந்த படத்தில் சொல்லியிருக்கிறாங்க. எல்லாரும் ஆங்கிலத்தில் தேங்க்யூன்னு சொன்னாங்க. அக்கா நன்றின்னு தமிழில் சொல்கிறேன். ஏன்னா தமிழில் ரொம்ப அழகான ஒன்று சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். இந்த இம்மண்ணா அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. இந்த இம்மண்ணா உயர்வு சிறப்புண்மை, இழிவு சிறப்புண்மை. அதாவது எங்கள் வீட்டில் ஜனாதிபதியும் சாப்பிட்டார் அப்படின்னா அது உயர்வு சிறப்புண்மை. எங்கள் வீட்டு நான் செஞ்ச சாப்பாடு, இப்போ என் பையன் சொல்கிறேன், எங்கள் அம்மா செஞ்ச சாப்பாட்டை நாயும் திங்காது அப்படின்னா அது இழிவு சிறப்புண்மை. இப்போ நம்ம ஒன்று சொன்னால் அது இன்னொன்று கொண்டு வரும். எப்படின்னா, பொருந்தும் நல் மனை கூறிய பூவையை பிரிந்தனலோ நீயும் அப்படின்னு ராமர் சுக்ரீவனை பார்த்து கேட்டதா கம்பர் எழுதியிருக்கிறார். இந்த நீயும் அப்படின்னா, அப்போ நான் என்னுடைய மனைவியை பிரிந்திருப்பது போல நீயும் பிரிந்திருக்கிறாயா சுக்ரீவா என்பது அதில் அர்த்தம், அதுக்குள்ளே அடங்குது. அப்போ ஒன்று சொன்னால் அது ஒன்று கூட்டிகிட்டு வரும். புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ நான் என் பையன்கிட்ட கேட்குறேன், டேய் நீ பாஸ் ஆகிட்டியாடா அப்படின்னு கேட்டால் அவன் சொல்லுவான், ஏம்மா பக்கத்து வீட்டில் ரமேஷும் ஃபெயிலு அப்படின்னு சொன்னான்னா நானும் அது ஃபெயிலுன்னு அடக்கம். அப்போ தமிழில் எவ்வளோ அழகு இருக்குது, அந்த தமிழை ரசிங்க. தமிழில் இந்த இம்மனான்ற ஒரு வார்த்தை இத்தனை விஷயங்களை சொல்லுனா, ஒன்று எடுத்து பாருங்கள், எத்தனை விஷயங்கள். ஒரு நாலடியாரில் ஒன்று சொல்லிக்கிறேன், காக்கா கறி சமைத்து கருவாடு மென்று தின்பர் செய்வர். இதுக்கு யாரையாவது புரியுதா? காக்காவை கறி வச்சு கருவாடோடு தின்னுட்டாங்கன்னா செய்வர், இதை தான் எல்லாரும் சொல்லுவாங்க. அது அர்த்தம் இல்லை. காக்கா அப்படின்னா கால் பாகம் காய்கறியை வேக வச்சு அந்த உயிர் செத்து போகாமல் அந்த காலத்தில் சாப்பிட்டு வந்தாங்க, ரொம்ப நாள் உயிர் வாழ்ந்தாங்கன்னு தான் அதில் அடக்கும். இது போல தான் நிறைய மறைக்கப்படுது, அது ஏனே தெரியல. உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தமிழ் அவ்வளோ அழகாக இருக்கும், நம்மளுடைய சொந்தங்கள் அழகாக இருக்கும். தென் மாவட்டத்தில் இப்போவும் சொல்கிறேங்க்கா, நான் இதை மட்டும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போயிடுறேன். தென் மாவட்டங்களில் கல்யாணம் முடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ஊரை பற்றி எனக்கு தெரியாது, நிறைய பேர் நீங்கள் தென் மாவட்டத்துக்கே சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்கன்றீங்க. அப்படி கிடையாது, நான் பார்த்த விஷயத்தை தான் நான் சொல்ல முடியும். நான் ரொம்ப சின்ன குறுகிய வட்டத்தில் இருக்கிறது. பார்த்தீங்கன்னா கல்யாணம் முடிச்சிட்டுனா மறுபடியும் எங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு போனால் எங்கள் அன்னிக்காரி சாப்பிடுன்னு சொன்னால் தான் தட்டில் சாப்பாடே எடுத்து போட்டு சாப்பிட முடியும்.
இன்னைக்கு அப்படி நிலைகள் இருக்காது. ஏனே தெரியல. எல்லாம் வந்த உடனே இன்னைக்கு பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடுறாங்க. சொல்லி கொடுக்கும்போதே இப்போ என் வயசில் இருக்கிறவங்க இப்போ கல்யாணம் முடிக்கிற பொண்ணு இருந்தால் சொல்லும் போதே கல்யாணம் முடிச்சோன்னு தனி கொடுத்தணும் போயிடணுன்றான். அது ஏனே தெரியல. தனியாக நின்னா பனைமரம் வந்து பலனே கொடுக்காது. இப்போ பனைமரத்தை பலனை பற்றி நம்ம எவ்வளவோ பேசுகிறோம். அது மேலேருந்து கீழே வர எல்லாமே பலன் கொடுக்கணும். அப்போ உறவுகளோடு இருந்தால் தான் அந்த பனைமரம் கூட பயன்படும். அப்போ நம்ம வந்து பயன்படணும்னு நினைக்கிறோமா, பயன்படாத வெறும் மரமாக செத்து போகணும்னு நினைக்கிறோமா அப்படின்னு யோசித்தா இன்னைக்கு போய் இந்த உறவுகளோடு சேர்ந்து எல்லாரும் பேசுங்க, பழகுங்க, சிரியுங்க. தாத்தாட்ட பேசுங்க, அங்கே ஏதாவது கிடைக்கும். பாட்டிக்கிட்ட பேசுங்க, அங்கே ஏதாவது கிடைக்கும். ஏதாவது அந்த அன்பை நீங்கள் அனுபவிச்சிட்டின்னு வச்சிங்களேன், அந்த அன்பை தாண்டி இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். நீங்கள் வயசு முதிர்ந்துட்டுன்னா நோய்கள் வர்றதுக்கு காரணமே அன்பு இல்லாத ஒரே ஏக்கம் தாங்க. அது நிறைய பேர் ஒத்துக்கவே மாட்டேங்கிறீங்க. அது தங்கச்சி மூலமாக கிடைக்கலாம், காதலி மூலமாக கிடைக்கலாம், பொண்டாட்டி மூலம் கிடைக்கலாம். யார் மூலமாவது அந்த அன்பு கிடைச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நோய் நொடி இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். தயவு செஞ்சு உறவுகளை பக்கத்தில் வச்சுக்காங்க, வெறுக்காதீர்கள். இந்த உறவுகள் நம்மளுக்கு கொடுக்குற பலன் வந்து ரொம்ப அதிகம் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி வழங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.